Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. Disclaimer: I am not a SEBI registered advisor. Before trade or invest, consult your financial advisor. இந்த வீடியோவில் போகிற அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான், நாட் ஏ கால் ஆர் ரெக்கமெண்டேஷன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, சென்செக்ஸ் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ எண்டில் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்க்கான என்னங்கிறது பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம லைவ் ட்ரேடிங்கில் இன்றைக்கி என்னென்ன ட்ரேட் பார்த்தோம் எடுத்தோங்கிறத காட்டிட்டு நம்ம சென்செக்ஸோட லெவல்ஸ் போயிடலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு ட்ரேட் ஐடென்டிஃபை ஆச்சு. ஃபஸ்ட்டு மார்னிங் கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து இன்டிசிசிவ் கேண்டில், பட் ப்ரீமியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து 50,500 புட் ஆப்ஷனில் நல்ல ஒரு பிக் கேண்டில். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பிக் கேண்டில் ஸ்ட்ராட்டஜியில் எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது மாதிரி பிக் கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக செல்லிங் வருது, கரெக்டாக அந்த பாதி லெவல் கன்ஃபர்மேஷன். செகண்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அந்த டைமில் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு டவுன் சைடில் போகிறதுக்கான மார்க்கெட் நெகட்டிவ் சினாரியோ இருக்குது, கன்ஃபர்மேஷன் 2. தேர்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கேண்டில் செல்லிங் விழுந்ததுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து புல்லிஷ் கேண்டிலில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். அதனால் இங்கே ட்ரேட் எடுத்தால் நமக்கு எப்போவுமே பிக் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி படி அந்த கேண்டிலோட ஹை வரைக்கும் என்ட்ரி இருக்குது. நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால அங்கேயே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டோம். நேரம் டெலிகிராம் சேனலில் கூட நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். பட் ட்ரையல் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல ஒரு பெரிய ப்ராஃபிட்டை நம்ம எடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே பேங்க் நிஃப்டியில் திருப்பியும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக மார்க்கெட் ஃபாலோ ஆகி வந்து 49,800 ஒரு மைனர் சப்போர்ட்டு, அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிவிட்டு 49,720 அழகாக ஒரு பின்பார் கேண்டில் ஃபாலோ பை கேண்டில் செல்லிங் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. எகைன் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் சப்போர்ட் என்னவா ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கும். அட்லீஸ்ட் இங்கே போய் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் கீழே விழுவதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. அதனால் நம்ம இங்கே ஒரு ட்ரேட் கொடுத்துருந்தோம். பட் என்ன இருக்குது அப்படின்னா இந்த பின்பார் கேண்டில் ப்ளஸ் இந்த சப்போர்ட்டு இந்த கேண்டிலோட இதில் பாதி லெவலில் வெயிட் பண்ணி பாதி லெவலில் தான் 740-745 தான் என்ட்ரி எடுத்தோம். அப்படி என்ட்ரி எடுத்தோம் கீழே இருக்க இந்த இன்ட்ராடே கீழே இருக்க எஸ்எல் அடிச்சிருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 50,000 கால் ஆப்ஷனில் இந்த ப்ரீமியம் தான் கடைசி, அதுதான் கடைசி லோ. ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து நிறைய இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கலாம். பட் டார்கெட் அவ்வளோ பெரிய டார்கெட் இல்லாததுக்கோசரம் ஸ்டாப் லாஸ் கம்மியாக வச்சுருந்தோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டையர் டேவும் ஃபுல்லாக 3 ஹவர்ஸ் கன்சால்டேஷனில் முடிஞ்சு ஃபைனலாக ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்கு. நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம லெவல்ஸ் காலையில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். டெலிகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஸ்டாப் 23,339 தான். 23,405 கட் ஆயிருச்சுன்னா 23,339 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அது பற்றி தான் இருந்துச்சு. 400 பிரேக் பண்ணிச்சு. 400 பிரேக் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்னில் இருக்கும்போது தெரிஞ்சு 400லேருந்து கீழே இந்த வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்காங்க. 23,338 பர்டிகுலராக அந்த இடத்துல வந்து பவுன்ஸ் ஆகிட்டு இந்த இடத்துல கன்சால்டேட் ஆகிட்டு லாஸ்ட் மினிட்ல இங்கே ஒரு 20 பாயிண்ட்ஸ் கீழே பிரேக் ஆகிருக்கு. இதில் நம்ம புட் ஆப்ஷன் சைட்லையும் ஒரு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வச்சு தான் ட்ரேட் எடுக்கிறோம். புட் ஆப்ஷன் சைடில் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு, டெசசிவாக வெயிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்படி ஐடென்டிஃபை பண்ணியும் நம்மளுக்கு இந்த கேண்டில் வரும்போது பாதி லெவலில் தான் என்ட்ரி எடுத்திருந்தோம். எஸ்எல் இங்கே கேண்டில் கீழே எஸ்எல் வைக்கலான்னு, அந்த எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ் எஸ்எல் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. நம்மளோட இன்னைக்கான இன்ட்ராடேவோட லாஸ்ட் சப்போர்ட் 23,338. அந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 23,300 கால் ஆப்ஷன் வச்சுருந்தோம். அந்த டைமில் கால் ஆப்ஷன் வந்து ஒரு டக்குன்னு இமிடியேட்டாக ஒரு நல்ல ரேலி, ஸ்டாப்லாஸ் அன் பண்ணிட்டு ஒரு நல்ல ரேலி எகைன் கண்டினியூஸாக அங்கே வரும்போது இங்கே பர்டிகுலராக பாருங்கள் புல்லிஷ் எங்கல்ஃபிங் மாதிரி அந்த என்டையர் கேண்டில் வைப் அவுட் ஆகுது. டபுள் பாட்டம், ஸ்பாட்லேயும் டபுள் பாட்டம், திருப்பியும் 400 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி இங்கே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஒரு 13 to 15 பாயிண்ட்ஸ் ட்ரேட் புக் பண்ணோம். நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும்,
நம்ம மூவிங் ஆவரேஜ், மூவிங் ஆவரேஜ், சிபிஆர் இண்டிகேட்டர் எந்த இதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் ப்ரீமியத்தில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், கிளாண்டிஸ்டிக்ஸ், மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி ட்ரேட் இது மட்டும் தான் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம். ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேடா, மொமெண்டம் ட்ரேடா, ஸ்கேல்பர் ஜோனில் இருக்கா, இல்லை ஸ்ட்ராட்டஜி பேஸில் ட்ரேட் எடுக்கிறோமா, இந்த மாதிரி மட்டும் தான் ட்ரேட் எடுத்துருக்கோம். எப்போதுமே நீங்கள் இண்டிவிஜுவலாக ட்ரேட் பண்ணும்போது இதுக்கப்புறம் ஆப்ஷன் பையிங்கில் பார்த்தீங்கன்னா நேக்கடாக செல் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் மார்க்கெட்டில் 2,35,000 கேபிட்டல் கேட்குது நேக்கடாக செல் அடிக்கணும். ரேண்டம் செல்லிங் எங்கேயுமே வராது. ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் தான் ரேண்டம் செல்லிங் வரும். செல்லர்ஸ் அட்ராக்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி ப்ரீமியம் டவுன் சைடில் வந்து சப்போர்ட்டில் இருக்கும்போது புட் ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். அப்போ தான் செல்லர்ஸ் இங்கே இனிஷியேட்டே ஆவாங்க. நீங்கள் நம்ம பழைய மாதிரி ஒரு 3 months 4 months இருக்க மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ஆகி ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது என்ட்ரி எடுப்போம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் வரும்போதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சப்போர்ட் வரும்போது இதாக இருக்கணும். ஏன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஆப்ஷன் செல்லர் உள்ளார வருவாங்க. ஆப்ஷன் செல்லிங் உள்ளார வந்தால் தான் உங்களால் ஃபஸ்ட்டு பை பண்ணவே முடியும். அதனால் ப்ரீமியம் அவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 23,400 புட் ஆப்ஷன் மார்னிங் இங்கே இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 100 and 120ல் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், ரெசிஸ்டன்ஸில் ரியாக்ட் ஆகுது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வரும்போதெல்லாம் செல் இனிஷியேட் ஆகுது. இதுதான் கான்செப்ட். இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு ட்ரேட் எடுக்கும்போது மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. பேங்க் நிஃப்டி ஒரு மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும், நிஃப்டி ஒரு மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும். அதனால் நம்ம எந்த இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறோமோ அந்த இண்டெக்ஸில் நம்ம ப்ரீமியத்தை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ரீமியத்தோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு மார்க் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்னென்ன கன்ஃபர்மேஷனில் ட்ரேட் எடுக்கிறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டாஸ் பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் கேஷ் மார்க்கெட்டில் எகைன் செல்லிங்கில் தான் இருக்காங்க. 2,463 கோடி. டிஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,515 கோடி பையிங்கில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்செக்ஸை பார்த்துடலாம். சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் 77,000 ஹெவி புட் ரேட் இருக்குது. கால் ரேட் பார்த்தீங்கன்னா 77,500 இருக்குது. இன்றைக்கி ஓஏ சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3 o'clock அப்புறம் எல்லா ஸ்ட்ரைக்லையுமே இன்ட்ராடே பிளேஸ்லாம் அன்வைன் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் திருப்பி இப்போதைக்கு சென்செக்ஸில் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 600 rupees இருக்குது. அட் த மணி ப்ரீமியம் கேல்குலேட் பண்ணால் 77,400 இருக்குது. 77,400 இந்த சைடு 300, அந்த சைடு 300, ஆல்மோஸ்ட் 600 rupees இருக்குது ப்ரீமியம். அப்போது நார்மலாக 600 ப்ரீமியம் இருக்குன்னா ஸ்டாடல் போடுறவங்களுக்கு இங்கேருந்து 600 பாயிண்ட்ஸ் பிரேக் ஈவன் வரும். அதே மாதிரி டவுன் சைடில் 600 பாயிண்ட்ஸ் பிரேக் ஈவன் வரும். இப்போ இருக்கிற ப்ரீமியம் நாளைக்கு நான் இந்த தம்ப்நெயிலில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு ப்ரீமியம் வந்து மார்னிங் ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு அப்புறம் அட் த மணி ப்ரீமியம் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ 600 இருக்குது. 10 o'clock பார்க்கும்போது 520, 540, 10:30, 10:45 பார்க்கும்போது 480, இப்படி கிராஜுவலாக டிக்ரீஸாக இருக்குன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி வெரி ஹையாக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸோட லெவல்ஸ் பார்த்துடலாம். சென்செக்ஸ் நிஃப்டி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்சைட்லேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. மல்டிபிள் டைம் ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன். அது கரெக்டாக எங்கே வருது அப்படின்னா 77,800 to 77,900 வருது. நெக்ஸ்ட்டு சென்செக்ஸில் நாளைக்கு 77,000 to 77,400 ப்ரைஸ் கன்சாலிடேட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் கன்சாலிடேட் முடிகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஏதாச்சும் ஒரு மொமெண்டம் இருக்கும். அந்த மொமெண்டம் கேட்ச் பண்ணால் போதும். மார்னிங்கே ட்ரேடுக்குள்ள என்ட்ரி ஆகணும் அவசியம் கிடையாது. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸாக இந்த லெவல் சப்போர்ட்டாக இருந்துச்சு. இங்கேருந்து தான் பையிங் புஷ் பண்ணியிருக்காங்க. திருப்பி இங்கே வரும்போது நேற்று பையிங் புஷ் ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி அந்த இடத்த தான் பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகைன் ஃபால் ஆயிருக்கு. இப்போதைக்கு மைனர் ரெசிஸ்டன்ஸுங்கிறது பிவோட் சென்டர் பாயிண்ட்டுங்கிறது 77,400. இந்த 77,400லேருந்து ப்ரைஸ் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் எப்படியும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 10 to 20 பாயிண்ட்ஸ்க்கு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃப்ளாட்டாக ஓப்பனுக்கு தான் பாசிபிலிட்டி ஜாஸ்தி. இன்கேஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு 77,400 ப்ளஸ் மேலே ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆக விட்டு ஏதாச்சும் ஒரு சின்ன ரீடெஸ்ட் பண்ணுதான்னு பாருங்கள். ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளால் அழகாக ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். 77,550 வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட். இன்கேஸ் ப்ரைஸ் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு இந்த லெவலில் அப்படின்னா எகைன் நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 77,725 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ஒன்று ஃபஸ்ட்டு இந்த இடம் பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகும்போது வெயிட் பண்ணி கால் ஆப்ஷன் ட்ரேடில் எடுத்திங்கன்னா ஒரு மினிமம் எஸ்எல்ல இந்த லெவல் வரைக்கும் வரலாம் 77,551. அங்கே எப்படி சப்ஸ்டெயின் ஆகுதா இல்லை ரிஜெக்ஷன் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணணும். சப்ஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா எகைன் ஐ பிரேக் ஆகும்போது எகைன் ஒரு ட்ரேட் எடுக்கலாம் கால் ஆப்ஷன் சைடில். அப் சைடில் 77,551, 77,725 ஃபைனல் லெவல் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. எகைன் நேத்தோட க்ளோசிங் அங்கே தான் சப்போர்ட் ஆக்ட் ஆகி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பிரேக் ஆயிடுச்சுன்னா இப்போ திருப்பி மார்க்கெட் ப்ரைஸ் சென்செக்ஸ் ஏறி வந்தாலும் ட்ரெண்ட் லைன் ரிஜெக்ஷன் வேறு இந்த 77,900 இருக்குது. அது இல்லாமல் 77,950 மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த மேஜர் ரெசிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப்குள்ளே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது வரைக்கும் இதுதான் லாஸ்ட் டெட் எண்ட் பாயிண்டோட ரெசிஸ்டன்ஸ் 77,950. டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 77,000 கீழே பிரேக் ஆனால் ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 70,000 புட் ரேட் ஆல்ரெடி இருக்குது. திருப்பி ரீஎன்ட்ரி ஆவாங்க ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும்போது. 76,930 ப்ரீவியஸ் இந்த லெவல் இங்கே பட்டுட்டு பவுன்ஸ் ஆகி திருப்பி இப்படி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த லெவல் ஏதாவது பட்டு பவுன்ஸ் ஆகி வரதுக்கு பாசிபிலிட்டி, ஏதாவது டபுள் டாப் பேட்டர்ன் இன்னைக்கு நெஃப்டியில் ஃபார்ம் ஆன மாதிரி டபுள் டாப் பேட்டர்ன் ஏதாச்சும் கன்ஃபர்மேஷன் இருந்தால் ஒரு கால் ஆப்ஷன் சைட் ட்ரை பண்ணலாம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 76,930 to 76,800ங்கிறது இது ஒரு டவுன் சைடிலோட சப்போர்ட் ஜோன். இந்த சப்போர்ட் ஜோன் உடஞ்சாதான் 750, 595 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட்டில் ஏதாச்சும் அப்டேட்னா சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம எவ்ரிடே சென்செக்ஸ் எக்ஸ்பெரி, செவ்வாய்க்கிழமை சென்செக்ஸ் எக்ஸ்பெரி, அடுத்த புதன்கிழமை நிஃப்டி இப்படி ட்ரேட் பண்ணுறதை விட இப்போ இருக்க மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஏதாச்சும் ஒரு இண்டெக்ஸை எடுத்துகிட்டு அந்த ஒரு இண்டெக்ஸில் ட்ரேட் வந்தால் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா வின்னிங் ப்ராபபிலிட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது நம்ம மல்டிபிள் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். பட் சென்செக்ஸ் திடீர்னு 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது, 200 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுதுன்னு நம்ம சென்செக்ஸ் ஃப்ரைடே டூஸ்டே மட்டும் வந்து ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அதோட ஃப்ளக்சுவேஷன் ப்ளஸ் அது எங்கே ரீடெஸ்ட் பண்ணுங்கிற ஒரு இதே இருக்குது. டெய்லி நம்ம வந்து நிஃப்டியை பார்த்துக்கிட்டே இருக்கோம், எப்படி எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, ரீடெஸ்ட் ஆகுதுன்னு. பட் சென்செக்ஸை வாரத்தில் ஒரு தடவை தான் பார்ப்போம். ஏன்னா அந்த மாதிரி பார்க்கும்போது சென்செக்ஸில் ரேண்டம் பையிங் விட்டுட்டு கரெக்டாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ட்ரேட் எடுக்க பாருங்க. அப்படி இல்லைனா சென்செக்ஸோட ட்ரேட் அவாய்ட் பண்ண பாருங்க. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆல்ரெடி நம்ம ட்ரா பண்ணி கொடுத்துருக்கிறது தான். இங்கே வந்து ஒரு ஹரிசாண்டல் பேட்டர்னில் இருந்துச்சு. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 50,500 to 50,200. ஒன்ஸ் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு எகைன் மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு. இப்போது பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 50,000ங்கிறது ஒரு சைக்காலஜி நம்பர், ரவுண்ட் நம்பர். ரெண்டாவது டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. 49,900 அதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா திருப்பி 49,800லையும் சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை 49,700லையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ப்ரீவியஸாக இந்த லெவல் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. அப்போது இந்த இடம் இப்போ என்னவா ஆக்ட் ஆகும், இந்த 49,684 சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் நம்ம நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. ஆல்ரெடி இந்த பேட்டர்னில் இருக்குது. ஃபாலிங்கில் வந்து இந்த பேட்டர்னில் இருக்குது, ரைசிங் விஜமாக இருக்குது. இப்போ ப்ரைஸ் வெயிட் பண்ணுங்கள். 800லையோ 700லையோ வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடில் ஒரு சின்ன மொமெண்டம், ஒரு 200 பாயிண்ட்ஸ் ப்ரீமியத்தில் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ்லையும் சரி நெஃப்டிலையும் சரி, இங்கே நல்லா கவனிங்க. சென்செக்ஸ்லையும் நெஃப்டிலையும் ஆல்ரெடி இங்கே ஒரு கேப் ஃபில்லிங் இருந்துச்சு, ஃபில் பண்ணிருச்சு. சென்செக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேப் ஃபில்லிங் இருந்துச்சு, அந்த கேப்பும் இன்றைக்கி ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் பட் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால இன்னும் இந்த கேப்பை ஃபில் பண்ணவே இல்லை. 49,684 கீழே பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு அந்த டைமில் மார்க்கெட்டில் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இல்லை, மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் மட்டும் பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 49,500 நெக்ஸ்ட்டு இந்த கேப் ஃபில்லிங் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதர்வைஸ் இந்த இடத்துலேருந்து கால் ஆப்ஷன் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த இடத்துல ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆகிட்டு இருந்தாலும் கால் ஆப்ஷன் சைடு போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 50,200க்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா இந்த எகைன் திருப்பி இந்த ஹரிசாண்டல் பேட்டர்னுக்குள்ளே இருக்கும். இந்த 50,200 to 49,800ங்கிறது வால்டிலிட்டி ஜோன். அதனால் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணும்போது பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்கேஸ் நாளைக்கு
ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு இமிடியேட்டாக 50,200 கால் ஆப்ஷன் போகும்போது இங்கே ஆல்ரெடி ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ப்ரைஸ் சப்ஸ்டெயின் ஆனால் மட்டும் கால் ஆப்ஷன் சைடில் எடுக்கணும். அதர்வைஸ் சப்போர்ட்டில் வரும்போதெல்லாம் கால் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ் போகும்போதெல்லாம் நம்ம புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் இப்போ இந்த தியரட்டிக்கல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வேணால் ப்ரீமியத்தையும் ஸ்பாட்டையும் வச்சு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேப் ஃபில் பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் ஒரே ஒரு லெவல் தான் இருக்குது, 23,193. 23,193 இதுதான் லாஸ்ட் ஸ்டாப். இந்த எக்ஸ்பெரிக்கே இதுதான் லாஸ்ட் ஸ்டாப். ஓகேங்களா? ப்ரீவியஸாக இங்கே நல்லா செக் பண்ணுங்கள். நம்ம மல்டிபிள் டைம் சொல்லிகிட்டே இருந்தோம். 23,400 தான் மார்க்கெட் பிரேக் ஆகிக்கல வந்துச்சு. திருப்பி 23,400 தான் செல்லிங் வந்துச்சு. திருப்பி 23,400 ப்ரெஷர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பியும் 600 ரீடெஸ்ட். அப்போ இந்த இடம் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. சேம் அதே இன்னைக்கு பிரேக் ஆனனால 23,400 திருப்பி ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 23,300 23,420 வரைக்கும் இந்த இடத்துக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் எதுவுமே கொடுக்காம ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா கன்சால்டேஷனில் இருக்குது. எப்படி சென்செக்ஸில் கன்சால்டேஷன் சொன்னமோ சேம் கன்சால்டேஷனில் இருக்குன்னு அர்த்தம். இந்த 425 கேண்டில் எப்படின்னா 5 மினிட்ஸில் டெசசிவாக பிரேக் பண்ணணும். டெசசிவாக பிரேக் பண்ணாதான் நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா 23,500 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட், 23,550 வரைக்கும் செகண்ட் டார்கெட். எப்படி சென்செக்ஸில் மேலேருந்து ட்ரெண்ட் லைன் வந்துச்சோ சேம் கான்செப்டில் நிஃப்டியில் ட்ரெண்ட் லைன் இருக்குது. அது நேராக ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபோர்த். இப்போ டெசசிவாக பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் 23,493 ஃபாலோட் பை ட்ரையல் பண்ணோம் அப்படின்னா 23,560 வரைக்கும் போகிறதுக்கு இன்னைக்கு இன்ட்ராடேயோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்சைடில் வர ட்ரெண்ட் லைனும் அந்த இடத்துல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல ட்ரேடாக இருந்தால் ட்ரேட் அவாய்ட் பண்ண வேண்டியது தான். இன்கேஸ் 23,300 பிரேக் ஆகுதுன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸுக்கு ஸ்பாட்டில் 50 பாயிண்ட்ஸ் உள்வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 50 பாயிண்ட்ஸ் அப்போ நம்ம ஒரு சின்ன ஸ்கேல்ப் ட்ரேட் புட் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். அதர்வைஸ் வெயிட் பண்ணி மொமெண்டம் ட்ரேடை ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இன்கேஸ் எனி கைண்ட் ஆஃப் நியூ செட்டப் ஐடென்டிஃபை பண்ணால் என் டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸுக்கு கொட்டாக் பேங்க் நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 1750 லெவல்லே கொடுத்துருந்தோம். இப்போ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீக்லியில் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கோம். 1750 இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 2000 வரைக்கும் இருக்கு போகலான்னு சொல்லியிருக்கோம். இது 3 இயர்ஸோட ஹரிசாண்டல் கன்சால்டேஷன் பேட்டர்ன். 2021 இருந்து இப்போ 2025 இருக்கும். ஸ்டில் ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் கன்சால்டேஷன் பிளான். இந்த டைம் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்சைடில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நான் இது வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு கொஞ்சம் நெகட்டிவாக தான் வந்திருக்கு. ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப் ஆனதுக்கப்புறம் அங்கே ஒரு சப்ஸ்டைன், அதே ஹரிசாண்டல் பேட்டர்னில் ஒரு சப்ஸ்டைன். இன்றைக்கி அந்த நேற்று க்ளோசிங் வரல, இன்றைக்கி அதுவும் க்ளோசிங் நல்ல ஒரு இது பிரேக் ஆகிருக்கு. உடனே இமிடியேட்டாக எல்லா அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லலை, ஜஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் குவான்டிட்டி புல்லிஸில் இருக்கனால லிமிட்டட் குவான்டிட்டி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் திருப்பி நம்ம வந்தாலும் சப்போர்ட் வந்தாலும் அக்குமுலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்க்காக நினச்சி ஃபோக்கஸ் பண்ண வேணாம். லாங் டேர்ம் ஹோல்டிங் கூட இந்த ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். அதனால் ஒரு லிமிட்டட் ஸ்டாக்ஸை இதை ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஐடியா. இது அப்படியே கேட்கணும் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஒரு ஐடியா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.